Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்ட டவுட் என்னன்னா, சார் 13ஆம் தேதி யாருக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்குது? ஏன்னா நமக்கு மண்டேலேருந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இன்ஜினியரிங் கவுன்சிலிங். அப்போ இந்த 13th அன்னைக்கு யாருக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு இன்னும் புரியாமல் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் நமக்கு கால் பண்ணுறவங்க எல்லா பேருமே இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரவங்களுக்கு, சார் நாங்கள் மண்டே சாய்ஸ் ஃபில்லிங் போடணும்ல, எப்படி சார் நாங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடுறது அப்படின்னு சொல்லி என்னாச்சு பார்த்தா கேட்குறாங்க. நாம் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக தான் இருக்கோம், பிரச்சனையே இல்லை. நீங்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு எப்போ வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடலாம், எந்த வித பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, மண்டே யாருக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருக்கணும். மண்டே கவுன்சிலிங் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு நீங்கள் இங்கே நல்லா கவனிங்க, நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடி அப்படின்னு சொல்லி என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்காங்கல்ல. ரொம்ப முக்கியமாக 7.5 ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அகடமிக் அண்ட் ஒகேஷனல், சரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்திருக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவாக இருந்திருக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து டிசபிள் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மண்டே வந்து என்னங்க கவுன்சிலிங் வந்து ஆரம்பிக்கிறாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நமக்கு முடிஞ்சிடும். காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஈவினிங் வந்து 7 மணியோட சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம போட்டு முடிச்சிடணும். அதே மாதிரி ரிலீசிங் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை காலையிலே நமக்கு கிடச்சிடும். அந்த அலாட்மெண்ட்டை நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 PM நம்ம என்னாச்சு பார்த்தா அதாவது கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீசிங் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 15ஆம் தேதி காலையில் நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 7.5 பசங்களுக்கான ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்கக்கூடிய டேட்டு. அதே மாதிரி அவங்களுக்கு முடிகிற டேட்டை நம்ம என்னாச்சு பார்த்தா சொல்லியாச்சு. சப்போஸ் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போட முடியல, சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறேனே தெரில அப்படின்னா நீங்கள் நம்மளே எப்போ வேணால் தொடர்பு கொள்ளுங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். அதே மாதிரி 15th அன்னைக்கு யாருக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்குது அப்படின்னா 15th அன்னைக்கு தான் நார்மலாக ஜென்ரலாக இருக்கிறீங்க பார்த்தீங்களா, எக்ஸ் சர்வீஸ் மேன், அதே மாதிரி டிசபிள் பர்சன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா, சரியா? ஜென்ரலாக இருக்கக்கூடிய பசங்க 7.5 ரிசர்வேஷன் இல்லாமல் ஜென்ரலாக இருக்கக்கூடிய பசங்களுக்கு 15th அன்னைக்கு தான் நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரியா? ஏன்னா அடுத்தடுத்து திங்கக்கிழமை வந்து என்ன பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிங்க, சார் எங்களுக்கு இன்னைக்கு கவுன்சிலிங்காக, எங்களுக்கு இன்னைக்கு கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டெய்லியும் அன்னைக்கு காலையில் கவுன்சிலிங்கில் என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத 8 மணிக்கு நம்ம என்ன பார்த்தா வீடியோ வந்து கொடுத்துரும். அதனால் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.